நம்மக்கிட்ட ஆல்டர்னேட்டுக்கு ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல நம்மளோட ப்ளவுஸே நமக்கு டைட் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டிச்சிங் பிரிக்கணும் அப்படின்னாலும், இந்த மாரி நீடில் வச்சு தான் நம்ம பிரிச்சுட்ருப்போம் இல்லையா? என்கிட்டயும் இந்த மாரி ஒரு ஆரி நீடில் வந்து எட்ஜஸ் இதான நீடில் இருக்கு. அத வச்சு தான் நான் பிரிச்சுட்ருந்தேன். பட் ஆனா இந்த மாரி ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்குன்னே இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருக்குது. பட் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அந்த சென்ட்ரல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஷார்ப்பா இருக்கும். ஒரு நைஃபோட ஷார்ப் வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கும். லைட்டா நீங்க வச்ச அந்த ஸ்டிச்சஸ் வந்து மேல அந்த மாரி இழுத்து விட்டு உள்ள வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த நூல் கட் ஆயிரும். பட் ஆனா இதில பிரிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிரிக்கணும். என்னன்னா, உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் பழைய கிளாத்தா இருந்தாலோ, இல்ல ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னாலோ, நம்ம பிரிக்கும்போது துணியும் சேர்ந்து கட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். பட் ஆனா நீங்க ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு மிஷினரி ஷாப்ஸு, அப்புறம் வந்துட்டு பட்டன் ஷாப்ஸு இது மாரி எல்லா கடைகள்லயுமே இது கிடைக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.